வெல்கம் டு பிபி தர்பார். இன்னைக்கு பிக் பாஸோட 3 ப்ரோமோவும் ரிலீஸ் ஆகிடுச்சுங்க. இன்னைக்கு சாட்டர்டே எபிசோட் விஜய் சேதுபதி அவர்களோட எபிசோட். ஸோ பயங்கர எதிர்பார்ப்போடு தான் இன்னைக்கு இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி அவர் கேள்வி கேட்டாரா அப்படின்னு பார்த்தா எஸ், கேள்வி கேட்டிருக்காரு. சாண்ட்ராவுக்கு தான் இன்னைக்கு இந்த வாரம் பயங்கர ரோஸ்ட்டு. ஸோ அவங்க ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த வாரம் தண்ணியே தனித்து வச்சுக்கிட்ட கேஸ் ஆகட்டும், அதே மாதிரி வெளியில் போய் எல்லாரும் பாடிட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு வெளியில் போய் விளையாண்டுட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு வெளியில் போய் படுத்துக்கிட்ட விஷயமாகட்டும், அதே மாதிரி கனி அவங்கள தன் குழந்தைய தான் சொன்னாங்கன்னு அக்யூஸ் பண்ணின விதமாகட்டும், எல்லா விஷயத்துலையுமே அவங்க வேலை செய்யலை எதுவுமே. ஆனால் அவங்க நினச்சிட்ருக்காங்க தான் தனித்து இருந்தால் அவங்க மேலே அனுதாபம் வரும்னு. ஆக்சுவலாக என்ன சொல்கிறது, அவங்க மேலே வெறுப்பு தான் அதிகமாக இருக்குது. ஆக்சுவலாக அவங்க கேள்விக்கு பதிலும் எப்படி சொல்கிறாங்கன்னா, ஒன் வேர்டு மணிரத்ன மூவி மாதிரி தான், அந்த பாசிவ் அக்ரெசிவ்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு வார்த்தை தான் ஆமாம் இல்லை அப்படி தான் பேசுகிறாங்க அவங்க. ஸோ இன்றைக்கி அவங்களுக்கு தான் பயங்கரமாக ரோஸ்ட்டு கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். அதை தவிர எஃப்ஜே அவர்கள் எவிக்டட் அப்படிங்கிற நியூஸும் வருது. ஸோ இன்றைக்கி இந்த வாரம் டபுள் எவிக்ஷனா என்னன்னு தெரில. ஆனால் எஃப்ஜே ஆல்ரெடி எலிமினேட் ஆகிட்டாங்கங்கிற நியூஸ் வருது. அது எவ்வளோ தூரம் கன்ஃபார்ம்டுன்னு தெரில. இதை தவிர கானா வினோத்தோட கேப்டன்சியை பற்றியும் கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. ஆக்சுவலாக இந்த ஒரு 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 மாதிரி நல்லா தான் பண்ண மாதிரி இருந்தது எனக்கு கானா வினோத். ஃபியூ பிளேசஸ் எல்லாருமே பர்ஃபெக்டாக பண்ண முடியாது. லாஸ்ட் வீக்கும் எனக்கு அமித்தும் அப்படி தான் தோணுச்சு. ஃபியூ பிளேசஸ் தவிர்த்து நல்லா பண்ண மாதிரி இருந்தது. அதே மாதிரி தான் கானா வினோத்தும் ஹியர் அண்ட் தேரை தவிர்த்து நல்லா பண்ண மாதிரி தான் இருந்தது. ஆனால் அவருக்கும் கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த வாரம் ஃபுல்லாகவே பார்வதி கேஸ் எல்லாம் அந்த மிட் நைட்டில் நாய் குறைச்ச அந்த கேஸ் எல்லாம் தான். ஸோ மெயின் கேஸ் இந்த வாரம் சாண்ட்ரா தான் ஃபுல்லுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதை பற்றி தான் இந்த வாரம் ஃபுல்லாகவே கேள்வி கேட்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ டபுள் எவிக்ஷன்னா எஃப்ஜி அண்ட் ஆதிரை போவாங்கன்னு நினைக்கிறேன். ஆதிரைக்கு ஃபேமிலி வரப்போகுது என்ற இந்த 24 ஹவர்ஸ் பாஸ் கிடச்சிது இல்லையா, அவங்க வேறு யார்ட்டையாவது ஹேண்ட் ஓவர் பண்ணி கனி கொடுக்க போகிறாங்களா அப்படிங்கிறதும் தெரில. பட் ஆனால் எஃப்ஜி எலிமினேட்டட் அப்படிங்கிறது வருது. இல்லை ஆதிரை ஸ்டே பண்ணுறாங்கன்னா அவங்க ஃபேமிலி வருவாங்க. நெக்ஸ்ட் வீக் ஃபேமிலி வீக்கு ஃபுல்லாகவே ஒரு மாதிரி கண்டென்ட் ஃபுல்லாகவே ஃபேமிலி அவங்க என்ன பேச போகிறாங்க அதை பற்றி தான் இருக்கும். ஸோ கமருதீனும் நேற்று எபிசோடில் கேப்டன் ஆயிட்டார். ஸோ அதுவும் அவருக்கு வாழ்த்துக்கள். அவர் அடுத்த வாரம் எலிமினேட் ஆக போகிறது இல்லை. ஸோ அதனால் நீங்கள் யார் ஃபைனல் 4 வருவாங்கன்னு நினைக்கிறீங்க, அதையும் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.